பால்கோவாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுலேயும் அசல் ஒரிஜினல் ஸ்ரீவில்லிபுத்தூர் டேஸ்ட்டில் பால்கோவா வீட்லேயே செஞ்சிடலான்னா யாருக்கு தான் அது பிடிக்காமல் போகுங்க. இதை செய்கிறதுக்கு 1 லிட்டர் கொழுப்புள்ள பாலை அடிகனத்த பாத்திரத்தில் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பக்குவம் வந்துக்கிட்டே இருக்கும். சைடில் விழுகிற ஆடை இதெல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டு நல்லா கிளறுங்க. நல்லா மேக்ஸிமம் வற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சீனியை அதில் போட்டுட்டு திரும்பவும் கைவிடாமல் கிளறுங்க. சீனி கரையும் போது உங்களுக்கு இலக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக திரும்ப இறுகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா இறுகி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பரிமாறலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அது மேலே கொஞ்சம் போல் குங்குமப்பூவும் தூவிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ஷார்ட்ஸில் சந்திப்போம்.